அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன். நமது தமிழுலக மையம் சேனல் நடத்தும் அலைபேசி கவியரங்கில் நமது 4வது தலைப்பு வாழ்வுதனை சூதுகவும். 2வது கவிஞராக முனைவர் ஏ. செந்தில் வெங்கடாச்சலம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர், சேடர்பாளையம், நாமக்கல் மாவட்டம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்வுதனை சூதுகவும். வாழ்வில் நடக்கும் சூழ்ச்சிகளின் நிகழ்வால் நிறைத்து காணும் போராட்டமாக நிலைப்பாடு. உயர்வுகளை உணராது தூற்றும் மானிடம். பேசும் பேச்சால் சமுதாயத்தின் உச்சம். வீழ்ச்சியை தாழ்த்தி பரப்பிடும் கோஷம். நன்மதிமை அறியாது கூவிடும் அரை கூவல். மக்களிடையே பதிந்திடும் தவறான நிகழ்வு. உண்மைதனை உரைத்து கூறும் சட்டத்தின் எழுச்சி. தடைகளை தகர்க்க நீதிமன்றத்தின் விவாதம். நன்னெறி பண்புகளை நேர்மையாக பதித்து நாமும் பிறரும் நம்பிக்கையின் உருவம் என்று கண்ணும் கருத்துமாய் கருத்துக்களை வகுத்து பார்வையால் பாரெங்கும் பகலவனாக ஒளிர்ந்து இழப்புகள் யாவும் ஓக்கி மகிழ்ந்து தன்னம்பிக்கை திறவுகோலை நாளும் விழிந்து காட்சிகள் அனைத்தும் காலத்தின் அற்புதம். பொய் என பட்டதெல்லாம் மெய்யென உதித்து அகமெல்லாம் அன்பையும் பாசத்தையும் துளிர்த்து மனிதம் மாறாது புனிதமாக படைத்து ஏற்றமன பணிகளை பூமியில் விதைத்து விந்தையென்று வாராது சரியென்ன புரிந்து சேவையும் இரக்கமும் உயிர்களை மகிழ்த்தி துணிவும் துணிச்சலும் எதிர்கொண்ட சரித்திரம். முக்காலமும் தர்மமே வாழ்வுதனை சூதுகவும். முனைவர் ஏ. செந்தில் வெங்கடாச்சலம், இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சேடர்பாளையம், எலச்சிபாளையம் ஒன்றியம், நாமக்கல் மாவட்டம். அனைவருக்கும் நன்றி.